டாக்டர் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சரி. இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே நாங்க போயிருந்தோம். இருக்க அந்த கட்டி வந்து மல்டிபிள் ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. அதாவது 28 வயது இல்லையா? ஸோ இப்போவே வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து கர்ப்பப்பையில் வந்து இந்த மாதிரி கட்டி இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது, பிசிஓடி, இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எண்டோமீட்ரியம் ரொம்ப திக்னஸ்ஸு. ஸோ ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணம் இல்லாமலேயே எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். யூரின் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும். உடல் உழைப்புங்கிறது கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதையும் தாண்டி உணவு முறைகளில் கவனம் செலுத்துங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இரவு நேரத்தில் லேட்டாக உணவு எடுக்கிறது, இரவு நேரத்தில் அசைவ உணவுகள் எடுக்கிறது, லேட்டாக வந்து தூங்குறது, அந்த தூங்கி எழுந்துக்கிற நேரம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வேறு, நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைகள் வேறு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஸோ இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சிகிச்சை முறைகளில் உங்களுக்கு ஈஸியாக சரி பண்ணிடலாம் 3 மாதத்தில். ஸோ ரிப்போர்ட்ஸோட நேரில் போய் பாருங்கள். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலுமே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆரம்பிக்கும் பொழுது மென்சஸ் வழியாகவே இந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஸோ ஆரம்ப கட்ட நிலையில் சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு 3 மாதத்தில் சரியாயிடும். ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பாருங்கள். உங்கள் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 5 மந்த்ஸா 6 மந்த்ஸாங்கிறத டாக்டர் பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸில் சொல்லுவாங்க. நேரில் போய் பாருங்கள்.